வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து தை அமாவாசை. நம்ம இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய் கூட்டு, அதுக்கப்புறம் வாழைக்காய் பொடி போட்ட கறி பண்ண போறோம். வாழைப்பழ பாயசம். இந்த வாழைப்பழ பாயசம் வந்து சர்க்கரையே சேர்க்காம, ஸ்வீட்டே இல்லாம அந்த வாழைப்பழத்தோட ஸ்வீட்டோட தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ வாழைப்பழ பாயசம், அப்புறம் எப்பயும் போல மெதுவடை, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எப்பயும் போல கூட்டுக்கு வந்து பாசிப்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் பூசணிக்காய் எல்லாம் போட்டு இந்த பக்கம் பாருங்க நல்லா வெந்துட்டு இருக்கு, நல்லாவே வெந்திருக்கு பாருங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த பக்கம் வாழைக்காயை நம்ம வேக வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காய், ஒரு 2 வாழைக்காய் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி தண்ணி வேகத்துக்கு தண்ணி விட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். வாழைக்காய்க்கு தேவையான உப்பு. அவ்வளவுதான். இதை அப்படியே மூடி வச்சிருவோம். வாழைக்காய் வெந்துன்னு இருக்கட்டும். இந்த பக்கம் வாழைக்காய் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் கூட்டும் நல்லா வெந்துருது இல்லையா? அதுக்கு வந்து தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் எப்பயும் போல அதை அரைச்சிருக்கேன். ஸோ அரைச்ச விழுத சேர்த்துருவோம். நம்ம அரைச்ச விழுது சேர்த்து ஒரு கொதி. ஸோ இந்த பக்கம் கூட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. அதுக்கு வந்து தாளிக்க போறோம். ஸோ தேங்காய் எண்ணெயில தாளிச்சாதான் நல்லா இருக்கும். அதனால வந்து தேங்காய் எண்ணெய் மேலாக எப்பயும் போல ஒரே ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கடாயில ஒரு ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான். இதை அப்படியே கூட்டில் சேர்த்துருவோம். கூட்டு ரெடி. நான் இன்னைக்கு வந்து சாம்பார்லாம் எதுவும் பண்ணல. ஒன்லி வந்து கூட்டிலே பிசைஞ்சுட்டு வாழைக்காய் கறியை தொட்டுன்னு சாப்பிட்ருவோம். அதனால நான் எதுவுமே பண்ணல. ரசம் கூட வைக்கல. ஏன்னா கூட்டே கொஞ்சம் நிறையா இருந்தால் அதுலேயே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, வாழைக்காவும் வெந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் வெந்துடும். வாழைக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ இந்த பக்கம் வந்து வடைக்கு நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்தது வந்து வாழைப்பழ பாயசம் தான் பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் பெங்களூர் ரஸ்தாலி வந்து ஒரு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை இப்போ நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். பாயசத்துக்கு வந்து பூவம்பழத்தை தவிர எந்த பழம் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் இப்போ வாழைக்காய் இந்த பக்கம் வெந்திருந்தது இல்லையா? அதை ஓப்பன்ல வச்சுட்டு கொஞ்சமா தண்ணி இருந்தது, அதை அப்படியே கொதிச்சு சரியா வந்துடும் பாருங்க. கரெக்டா. ஆமா, புளி தண்ணியும் தண்ணியும் சேர்த்து தானே விட்டுருந்தோம். கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான். இப்போ வந்து வாழைக்காய் கறி தான் பண்ண போறோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம வந்து வாழைக்காய் பொடி போட்ட கறி தான் பண்ண போறோம். அதுக்கு வந்து என்னென்னலாம் வறுத்தேங்கிறத சொல்லிடுறேன். சின்ன பீஸ் பெருங்காயம், அதுக்கப்புறம் வந்து 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் வந்து தனியா, ஒரே ஒரு அரை டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு. இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு காரத்துக்கு வந்து ஒரு 4 வரமிளகா சேர்த்து வறுத்து கோர்ஸா பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ரெடியா இருக்கு. கறி பொடியும் ரெடியா இருக்கு. இந்த பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம வந்து கடுகு, உளுத்தம்பருப்பை தாளிச்சிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, வேக வச்ச வாழைக்காய், வாழைக்காய்க்கு மேலாக கொஞ்சமா இஞ்சி போடுறேன். இது கூடவே வந்து பொடி, வறுத்து பொடி பண்ணுவோம் இல்லையா, அந்த பொடியும் சேர்த்துக்கிறேன். காரெல்லாம் பொடியெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். மிச்சம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து கத்திரிக்காய் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். வேற எந்த காய் பண்ணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய். அவ்வளோதான். நம்ம வாழைக்காய் பொடி போட்ட கறியும் ரெடி ஆகிடுத்து. எடுத்து வச்சிடலாம் அதையும் ஓரமாக. இப்போ வாழைப்பழ பாயசம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய்,
பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன். இந்த பாதாம் வந்து கோர்ஸா பொடி பண்ணியும் நீங்க கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா ஒரு 3 வாழைப்பழம். நீங்க வந்து பூவம்பழத்தை தவிர எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ இந்த அரைச்ச விழுதை சேர்த்து ஜஸ்ட் ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பாலை சேர்த்துற வேண்டிதான். இந்த பழத்தோட ஸ்வீட் தான், வேற எந்த ஸ்வீட்டும் இதில் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்க, இந்த பாயசம் வந்து பெரியவங்க கூட சாப்பிடலாம். ஜஸ்ட் அந்த நெய்ல ஒரு பெரட்டுனா போதும். இப்ப பால் சேர்த்துடலாம். நான் வந்து காய்ச்ச ஆறின பால் தான் சேர்க்கிறேன். பாருங்க, பால் சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்துருது. இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கப்புக்கு பால் சேர்த்துக்கலாம் நம்ம. அவ்வளவுதான். இப்ப நம்மளுடைய வாழைப்பழ பாயசம் ரெடி. இதுக்கு வந்து சர்க்கரையே எதுவுமே சேர்க்க வேண்டாம், வெல்லம் சர்க்கரை எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்படி உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் நீங்க சேர்த்துட்டா போதும். ஆனா அந்த பழத்தோட ஸ்வீட்லயே நல்லா இருக்கும். இப்ப வீட்டுல வந்து பெரியவங்க எல்லாம் சர்க்கரை சாப்பிட வேண்டாம்னு நினைப்பாங்க இல்லையா, சர்க்கரை சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி பாயசம் பண்ணி கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும். நம்மளுடைய சிம்பிளான ஒரு வாழைப்பழ பாயசம் ரெடி ஆயிடுது. நமக்கு வடை மாவும் ரெடியா இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி மட்டும் போடணும். நம்ம ஏலக்காய் பொடி மட்டும் போட்டுக்கலாம் பாயசத்துக்கு. வடமாவு சொல்லிட்டு ஏலக்காய் பொடி சொல்றதுனால நான் வடமாவுல போட்டுறேன்னு நினைக்க போறீங்க. பாயசத்துக்கு ஏலக்காய் பொடி நம்ம சேர்க்கல, அதனால ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இல்ல வேணும்னா நீங்க முந்திரி பாதாம் எது வேணாலும் அரைச்சு கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நான் ஆப்ஷன் தான். ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்கும், நல்லா ரிச்சாவும் இருக்கும். இப்ப நம்மளுடைய வாழைப்பழ பாயசம் ரெடி. இப்போ வடை மாவு ரெடியா இருக்கு. பச்சை மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த பக்கம் எண்ணெய் வச்சிருந்தோம், எண்ணெய் நல்லா காஞ்சிருத்து. வடை தட்டி போட்டுடலாம். வடை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம். நாம இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க, பூசணிக்காய் கூட்டு, அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் பொடி போட்ட கறி, வாழைப்பழ பாயசம், மெதுவடை. இதுதான் இன்னைக்கு சமையல். நான் வந்து இன்னைக்கு சாம்பார் பண்ணல, நாங்கள் கூட்டுலேயே பிசைஞ்சு சாப்பிட்ருவோம். வாழைக்காய் பொடி போட்ட கறி இருக்கிறதுனால தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் சாதம் வேக வைக்கும் போதே ஒரு ஸ்பூன் வந்து பருப்பும் போட்டு வேக வச்சாச்சு, அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி வாழைப்பழ பாயசம் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நெய்யை விட்டுட்டு வாழைப்பழத்தை லைட்டா ஒரு பரட்டிட்டு காய்ச்சின பாலை விட்டு உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்ப கரெக்டா வந்து இதே மாதிரி வரும். பாருங்க, கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். வேணா இல்லை இன்னும் கொஞ்சம் பால் நீங்க வேணா விட்டுக்கலாம். இதான் கன்சிஸ்டன்சி, இப்படிதான் இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ சிம்பிளான பாயசம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.